அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் யாவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கென ஆயத்தம் செய்து கொள்வோம். யாவரும் அமைதியாய் இருக்க கடவோம். கடவுள் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து குடும்பமாய் நாங்கள் இணைந்து உம்மை வழிபட நீர் கொடுத்திருக்கக்கூடிய நல்லதோர் தருணத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவர் தாமே கடந்த வாரம் முழுவதும் உம்முடைய வாழ்வின் ஈவினை கொடுத்து வாழ்வின் பயணத்திலே வந்த சவால்களை மேற்கொண்டு இன்றைய நாளிலும் இவ்வழிபாட்டில் இணைந்து உமக்கு நன்றி படைக்க கொடுத்த நல்ல ஒரு தருணத்துக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். குடும்பமாய் இவ்வழிபாட்டிலே பங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இவ்வழிபாட்டிலே உம்முடைய எழுந்தருளினை நாங்கள் யாவரும் ஒன்றாய் இணைந்து உணரவும், ஆண்டவரே உம்முடைய வாழ்வினையும் விடுதலையும் அனுபவிக்கவும், எங்களுடைய வாழ்வினை அதற்கு ஈடாக எங்களை ஒப்புக்கொடுக்கவும் நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு வேண்டுகின்றோம். இவ்வழிபாட்டிலே பாடப்படக்கூடிய பாடல்கள், படிக்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகள், கேட்கக்கூடிய திருமொழிகள் ஒவ்வொன்றும் எங்களை வாழ்விற்கு நேராக வழிநடத்த வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் தாமே உம்முடைய தூய ஆவியானவரை தந்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 276வது பாடல் சுத்த ஆவி என்னில் தங்கும் என்ற பாடலை பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே, பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஆலயமாகவே, என்னை நீர் சிங்காரியும் வாசம் பண்ணும் நித்தமும். சத்ய ஆவி என்னில் தங்கும், நானும் சத்யனாகவே, தெய்வ பக்தி என்னில் முற்றும் வளர்ந்தேற செய்யுமே, நீர் என்னில் பிரவேசியும் ஆண்டு கொள்ளும் நித்தமும். நேச ஆவி என்னில் தங்கும், நானும் நேசனாகவே, துசுபாவம் போக பண்ணும் அன்பில் நான் வேரூன்றவே, அன்பின் சுவாலை எழுப்பும் மென்மேலும் வளர்த்திடும். வல்ல ஆவி என்னில் தங்கும், நானும் வல்லோனாகவே, சாத்தான் என்னை தூண்டி விடும் போது ஜெயங்கொள்ளவே, நீர் என் பக்கத்தில் இரும், என்னை பலப்படுத்தும். நல்ல ஆவி என்னில் தங்கும், நானும் நல்லோனாகவே, பகை மேட்டிமையோதம் மற்றும் தீமையாவுமே என்னை விட்டகற்றுமே, என்னை சீர்படுத்துமே.
தெய்வ ஆவி என்னில் தங்கும், நானும் உம்மில் தங்கவே. மோட்ச பாதையில் நடத்தும் இயேசுவின் முகத்தையே தெளிவாக காண்பியும், என்னை முற்றும் ரட்சியும். நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய வழிபாட்டு புத்தகத்திலே 94வது பக்கத்தில் உள்ள 3ஆம் வழிபாட்டு முறைமையை யாவரும் இணைந்து பின்பற்றுவோம். 94ஆம் பக்கத்தில் உள்ள 3வது வழிபாட்டு முறைமை. கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைகளுக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவர் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவர் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இதயமும் உடையவளாய், வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவரே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவி கொடாமற் போனோம். தமது ஊழியராகிய இறைவாக்கினர்களை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்ற வழிகள் நைந்த ஆவிதான். கடவுளே, நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். என் கண்மழையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த இங்கே கூடி வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் போது உம்முடைய அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ்ந்து காட்டவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய பாவங்களை உணரும்படியாக கீர்த்தனைகளிலே 146வது பாடல், சர்வேஸ்வரா ஏழை பாவி என் பேரிலே தயவாய் இரும் சுவாமி என்ற பாடலை ஜெப நிலையிலே பாடுவோம்.
பகைமை உலகை நேசித்தாய் நின் சொந்த கிருபைதானை சிந்தித்துணர மாறை தொகுத்தென உபதேசித்தாய் இந்த பெரிய நேசம் பூந்தி கோழியதாகும் இந்த பெரிய நேசம் பூந்தி கொடியதாகும் எந்த படியும் என் நிர்பந்தம் அனைத்தும் போக்கும் சர்வேஸ்வரா ஏழை பாவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி தேவரி கேட்காத தீவினைகளை செய்தும் தண்டியாமல் போருதி யாவும் அறிந்திருந்தும் கோபித்து கைவிடாதன் நன்றி கெட்டை மாருதி ஜீவனே உமக்கு பாவி பதில் என் செய்வேன் ஜீவனே உமக்கு பாவி பதில் என் செய்வேன் மேவி அடி தோழாமல் ஆவியங்கனம் உய்வேன் சர்வேஸ்வரா ஏழை பாவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி சர்வேஸ்வரா ஏழை பாவியன் பேரிலே தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் சுவாமி நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக மறுபடியும் நம்முடைய பாவங்களை கடவுளிடம் அறிக்கை செய்யும் வண்ணமாக வழிபாட்டு புத்தகத்திலே 96ஆம் பக்கத்தில் உள்ள இரண்டாம் பாவ அறிக்கையின் ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செயலிலும் பெரும் குற்றமாக பாவம் செய்திருக்கின்றோம் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளிடம் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கடவுளை மன்றாடுகிறோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்களுக்கு இறங்கி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையானவற்றில் எங்களை உறுதிப்படுத்தியருளும், நிலைப்படுத்தியருளும், நித்திய ஜீவனை அடைய செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் நம்முடைய பாவங்களை உண்மையாக உணர்ந்து அவைகளை மன்னிக்கின்ற ஆண்டவரிடம் அறிக்கை செய்திருப்பதினாலே, இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கின்ற மக்களாகி நாங்கள் சகல பாவங்களும் சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மதாவியோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்விற்கும் காரணரே, நீர்தாமே திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரமந்தின் வழியாக எங்களை புதியதொரு வாழ்வுக்குள்ளாகவும் நிறைவான வாழ்வுக்குள்ளாகவும் நித்தியதொரு வாழ்வுக்குள்ளாக கொண்டு வந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அத்திருமுழுக்கினை நாங்கள் பெற்றவர்களாய்
அத்திருமுழுக்குக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ நீர் எங்களை வழிநடத்தியருள வேண்டுமாறு இறைமகன் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். நாம் இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 31 முடிய. The book of Exodus, chapter 14, verses from 15 to 31. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 31 வரை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 31 வரை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் இரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய இரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் இரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து இரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் வாசித்தாயிற்று. நிருப பாடம் படிக்க கேட்போம். தீத்துவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 துவங்கி 8 முடிய. The book of Titus, chapter 3, verses beginning from 3 to 8. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 8 வரை. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியீனரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவன பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம்.
நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் நாளுக்குரிய நற்செய்தி பாடத்தை நாம் யாவரும் இணைந்து படிக்க கேட்போம். யோவானின் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய. யோவானின் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 8 முடிய. Gospel according to Saint John chapter 3 verses beginning from 1 to 8. வாசிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. யோவான் 3 வசனங்கள் 1 முதல் 8 வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமோ என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமோ, ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனெவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பதே. வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அருளுரைக்கு ஆயத்தமாகும் வண்ணமாக நாம் யாவரும் புத்தெழுச்சி பாடல்களிலே 403வது பாடல், பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும் என்ற பாடலை பாடுவோம். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும், நான் சாக வேண்டும் எனில் அவர் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும், எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். நான் என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன், பிறர்
பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் ஆணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனம் மகிழ மன்னவனை நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதி இழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனம் மகிழ மன்னவனை நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதி இழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் தரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Melt me, mold me, fill me, use me. Spirit of the living God, fall afresh on me. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வார்த்தையின் வழியாக உலகிற்கு வந்து ஒவ்வொரு மாமிசத்திற்குள்ளாக நீர் உம்மை இணைத்து கொண்டு வார்த்தையாக மாத்திரமல்லாமல் மாமிசமாக வாழ கொடுத்த மென்மையான அந்த அழைப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த அழைப்பினை நாங்கள் இவ்வேளையில் சிந்திக்க இருக்கின்றோம்.
கர்த்தர் தாமே அந்த அழைப்பில் உள்ள ஆழத்தை, அனுபவத்தை, ஒப்படைப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய காதுகளை தந்தள்ள வேண்டுமாறு வார்த்தையாய் வந்த ஆண்டவர் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன். நாம் கடந்த வாரத்திலே திருமணம் என்கின்ற உடன்படிக்கையை குறித்து சிந்தித்தோம். அதிலே எப்படி கடவுளும் இஸ்ரேல் மக்களும் திருமண உறவுக்குள்ளான ஒரு உருவகத்தை பயன்படுத்தி அவர்களுக்குள்ளான உறவின் வழியாய் நம்முடைய உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். எப்படி திருமணமானவர்கள் நீ என்னுடைய உடலின் உடல், நீ என்னுடைய செதையின் செதை என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த வாரம் சாக்கிரமந்துகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரமந்து. திருமுழுக்கு என்பதை நாம் ஞானஸ்தானம் என்று கூறுவோம். இப்பொழுது கிறித்தவர்கள் யார் என்ற கேள்வியை எழுப்பினால் அனைவரும் சொல்வது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறவர்கள் கிறித்தவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறித்தவர்கள், திடப்படுத்தல் பெற்றவர்கள் கிறித்தவர்கள், திருவிருந்தில் பங்கு பெறக்கூடியவர்கள் கிறித்தவர்கள், ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டிலே பங்கு பெறக்கூடியவர்கள் கிறித்தவர்கள், திருமறை வாசிக்கக்கூடியவர்கள் கிறித்தவர்கள். ஆகையால் இவைகளை எல்லாம் எடுத்து கிறித்தவர்கள் என்கின்ற ஒரு அடையாளத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டு அந்த அடையாளங்களை தான் உலகுக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ கிறித்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு பல அடையாளங்களிலே ஒரு அடையாளம் திருமுழுக்காகும். The moment we raise who are Christians, we say that those who were born in a Christian family, those who are worshipping regularly, those who were baptized, those who were confirmed, and those who read scripture and pray every day are Christians. So among the identities to affirm ourselves as Christians, baptism stands one identity to affirm us as Christian. அப்போ திருமுழுக்கு என்பது நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கான ஒரு அடையாளமாக இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. வரலாற்றை சற்று நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், திருச்சபைகளின் பிளவுகளுக்கு ஏராளமான காரணங்கள் இருந்திருக்கின்றன. சமூக காரணங்கள் இருந்திருக்கின்றன, அரசியல் காரணங்கள் இருந்திருக்கின்றன, அவ்வண்ணமே கோட்பாடுகளின் காரணங்களும் உள்ளன. அப்போ அப்படிப்பட்ட கோட்பாடுகளின் காரணங்களிலே திருமுழுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. திருமுழுக்கை வைத்து திருச்சபைகள் அல்லது கோட்பாடுகளை வைத்து திருச்சபைகள் பிரிந்திருக்கக்கூடிய சூழல் வரலாற்றிலே இருந்தது. இன்றைக்கும் இந்த கோட்பாடுகளை வைத்து திருச்சபைகள் இன்னும் பிரிந்து நிற்கிறது. Historically, the schisms between the church has had different reasons, be it social reason, be it political reason, be it spiritual reason. When we speak about spiritual reason, doctrines have played a very important role for the division of the churches. And baptism is one among them. And we witness this even in today's church. அப்போ இன்றைக்கு திருமுழுக்கை நாம் எடுத்து சிந்திக்கும் பொழுது நிறுவனம் சார்ந்த திருச்சபைகள் அல்லது நிறுவப்பட்ட திருச்சபைகள் என்று சொல்லக்கூடிய ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, ரிஃபார்ம்டு புரொட்டஸ்டன்ட் திருச்சபை போன்ற திருச்சபைகள் எல்லாம் குழந்தை ஞானஸ்தானத்தை மையப்படுத்தக்கூடிய திருச்சபைகளாக உள்ளன. ஆனால்
the free churches, பெந்தகோஸ்தே திருச்சபைகள், ஃபெலோஷிப் காஸ்பிள் திருச்சபைகள், இன்று பல திருச்சபைகள் உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த குழந்தை ஞானஸ்தானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இது ஒரு பிரிவினை. இன்னொரு பிரிவினை என்னவென்றால், ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுது பாவ மன்னிப்புக்கு உரிய ஒன்று என்ற புரிந்து கொள்ளுதலை கொண்டு திருச்சபைகள் பிரிந்திருக்கிறது. வரலாற்றுக்கு உட்படுத்தப்பட்ட திருச்சபைகள் ஞானஸ்தானம் என்பது கடவுளின் குடும்பத்திலே ஒரு அங்கமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று புரிந்து கொள்ளக்கூடிய சூழலிலே புதுமையாக உருவாகி இருக்கக்கூடிய திருச்சபைகள் ஞானஸ்தானம் என்பது பாவத்திலிருந்து மீட்பை பெறுவது என்று புரிந்து கொள்ளுதலை கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படி இன்னொரு புறத்திலே வரலாற்றுக்கு உட்படுத்தப்பட்ட திருச்சபைகள், நான் வரலாற்றுக்கு உட்படுத்தப்பட்ட திருச்சபைகள் என்று சொல்லும் பொழுது ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய திருச்சபைகள், அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா திருச்சபைகளும் வரலாற்றுக்கு உட்பட்டவைகள் தான். துவக்கத்திலிருந்து இருந்த திருச்சபைகள், ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, புராந்தஸ்தான் திருச்சபை போன்ற திருச்சபைகளை குறித்து நான் சொல்கின்றேன். அப்போ அந்த திருச்சபைகள் ஞானஸ்தானம் என்பது ஒரே முறைதான் என்பதை வலியுறுத்தும் பொழுது, புதுமையாக வந்த திருச்சபைகள், நீ ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் இந்த திருச்சபைக்கு நீ வரும்பொழுது இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். காரணம், அந்த ஞானஸ்தானம் பொருளற்றது, இந்த ஞானஸ்தானம் தான் பொருளுள்ளது என்று வலியுறுத்துகிறார்கள். அப்போ ஞானஸ்தானம் என்கின்ற திருமுழுக்கு என்கின்ற ஒரே கோட்பாடு எப்படி திருச்சபைகளை பிரித்து வைத்திருக்கிறது, அல்லது எப்படி திருச்சபைகள் பிரிந்து இவைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். When we speak about baptism, there are different views from different churches. The historical churches such as Catholic Church and the Reformed churches believe that baptism is only once. You have to be baptized only once. However, the newly formed para churches, they say even if you are baptized, if you have to be part of our congregation, you should be rebaptized. So having baptism as a source or as a doctrine, we witness churches are divided, or the divided churches gives divided interpretations about baptism, and thus people are in a confused state. அப்போ திருச்சபைகள், பிரிந்திருக்கக்கூடிய திருச்சபைகள் ஒவ்வொன்றும் திருமுழுக்கை குறித்து பிரிக்கப்பட்ட பல்வேறுபட்ட விளக்கு உரைகளை கொடுக்கும் பொழுது மக்கள் எது என்பதிலே அவர்கள் சற்று குழப்பத்தில் மூழ்கி விடுகிறார்கள். அப்போ இந்த திருமுழுக்கு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்போ அந்த திருமுழுக்கை குறித்து தான் நாம் இன்றைக்கு சாக்கிரமெந்தாக சிந்திக்க இருக்கின்றோம். Therefore, amidst these complexities of baptism, amidst these confusions with regard to baptism, we are here to ponder upon what baptism is all about. அப்போ திருமறையை அடித்தளமாக கொண்டு நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளை சற்று அடித்தளமாக கொண்டு நாம் இந்த திருமுழுக்கை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது, திருமுழுக்கு நம்முடைய வரலாற்றை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லது திருமுழுக்கை நாம் பெறும் பொழுது நம்முடைய விசுவாச வரலாற்றை ஞாபகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் படிக்கப்படுகின்றன.
அப்போ திருமுழுக்கு வழிபாட்டு முறைமையிலே நாம் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது, திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு வரலாற்றை அது ஞாபகப்படுத்துகிறது. அது என்ன வரலாற்று என்றால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வெளியேறின ஒரு வரலாற்றை அந்த திருமுழுக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. So firstly, we are baptized to remember. அப்போ இன்றைக்கு ஒருவரை பார்த்து உன்னுடைய ஞானஸ்தானத்தை நினைவு கூறு என்று சொல்லும் பொழுது, நாம் எங்கே ஞானஸ்தானம் பெற்றோம், நமக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தார், எந்த நாள் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்பதை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் திருமறையை அடித்தளமாக கொண்டு உன்னுடைய ஞானஸ்தானத்தை நினைவு கூர்ந்து பார் என்று சொல்லும் பொழுது, அது நம்முடைய மூதாதையர்களின் வாழ்வின் வரலாற்றை சற்று நினைத்து பார்ப்பதற்காக அழைக்கப்படுகிறது. நம்முடைய மூதாதையரின் வாழ்வின் வரலாற்றினை நாம் சற்று நினைத்து பார்ப்போம் என்றால், அந்த நினைவுகள் கொடூரமானவைகள், அது பயங்கரமானவைகள். So when we are called to remember baptism, it reminds us the dangerous memories. அது எப்படிப்பட்ட கொடூரமான நினைவுகள். அப்போ நாம் படிக்க கேட்ட யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி, அல்லது யாத்திராகம் முழுவதையும் எடுத்து நாம் சிந்திக்கும் பொழுது, எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருந்த இஸ்ரேல் மக்களை கடவுள் விடுதலை செய்து அவர்களை அங்கிருந்து வெளியேற செய்கிறார். அந்த வெளியேறக்கூடிய பயண சூழலிலே நமக்கு தெரியும் 10 வாதங்கள் வருகிறது. அந்த 10வது ஒரு வாதம் முடிந்த பிறகு அவர்கள் செங்கடலை கடந்து செல்லக்கூடிய ஒன்று. So these are called the dangerous memories. சாதாரணமானதல்ல, இவைகளை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவது, அது அடிமைத்தனத்திலே இருந்ததை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நினைவாக இருக்கிறது. Initially, baptism calls us to remember that we were enslaved in Egypt. We were oppressed in Egypt. அப்போ அப்படிப்பட்ட சூழலிலே கடவுள் அங்கே இறங்கினார் என்பதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒன்று. எப்படி கடவுளும் பாரோவும் போரிடுகிறார்கள், war between God and Pharaoh. அப்போ அந்த போரிலே எப்படி பாரோ இன்னும் தன்னை வலியுறுத்தி கொள்கின்றான். Between this war, Pharaoh becomes more and more adamant. அப்போ அதுவும் ஒரு பயங்கரமான நினைவு. கடவுள் போரிடுகிறாரே என்று சொல்லி பாரோ விலகவில்லை, கடவுளை எதிர்த்து போரிடுகின்றான். அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவனாக இருக்கின்றான். 10 வாதைகள் அனுப்பியும் பாரோ அங்கே இஸ்ரேல் மக்களை எளிதாக விட்டுவிடவில்லை. அதுவும் ஒரு கொடூரமான ஒரு நினைவு. அது மாத்திரமல்லாமல் 10 வாதைகள் முடிந்து பஸ்காவை கொண்டாடுகிறார்கள். பஸ்காவை கொண்டாடும் பொழுது எல்லோரும் உணவு உண்ண வேண்டும். உணவு உண்ணும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம்? அமர்ந்திருந்து பேசிக்கொண்டு வெகு நேரம் நாம் பேசிக்கொண்டே உணவு உண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம். When we eat, we sit together, we eat for long. We speak, we discuss, and then we continue to eat. ஆனால் அங்கே கடவுள் அவர்களை பஸ்காவை கொண்டாடுங்கள், ஆனால் வெகு சீக்கிரத்திலே பஸ்காவை கொண்டாடி வெளியேற வேண்டும். அப்போ அவசரத்திலே பயத்திலே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, அதுவும் பயங்கரமான ஒரு நினைவு. அப்போ அது மாத்திரமல்லாமல் அது முடிந்த பிறகு செங்கடல் அண்டை இவர்கள் செல்கிறார்கள். கடல் கரையில் நின்று திரும்பி பார்க்கிறார்கள். பாரோவின் கூட்டம் வருகிறது. எப்படி நாம் கடலை தாண்டி போக முடியும்? அப்போ அங்கே இஸ்ரேல் மக்கள் சொல்வது, எங்கே
நீர் ஏன் எங்களை அழைத்து வந்தீர்? அங்கே விட்டிருந்தால் நாங்கள் வாழ்ந்திருப்போம், ஆனால் இங்கே எங்களை சாகடிக்கும்படியாக கொண்டு வந்தீர். அது ஒரு நினைவு, பயந்த ஒரு நினைவு, வாழ்வுக்காக பயந்த ஒரு நினைவு. So these are called the dangerous memories that we are called to be remembering when we are called to remember baptism. அப்போ அந்த இடத்துல நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியை சற்று சிந்திக்கும் பொழுது 15வது வசனத்திலே கடவுள் மோசேயை பார்த்து, ஏன் என்னை பார்த்து அழுகிறாய்? இஸ்ரேல் மக்களிடம் சொல், கடலை நோக்கி பயணிக்க சொல் அப்படின்றார். இப்போ இந்த மோசேயை பார்த்தீங்கன்னாக்கா இந்த 13வது வசனம் 14வது வசனத்தை ஒன்றாக படிச்சுட்டு அப்புறம் 15வது வசனத்தை படிக்கணும். இப்போ 13வது வசனத்தில் மோசே என்ன பண்ணுறாருன்னா, மக்களை பார்த்து பயப்படாதீர்கள், do not be afraid, stand firm and see the deliverance that God will accomplish on this day அப்படின்றார். பயந்து விடாதீர்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், பாருங்கள் கடவுள் எப்படி நம்மை விடுவிக்க போகிறார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். தைரியப்படுத்தி அது என்ன சொல்ல போறாருன்னா 14வது வசனத்தில் கடவுள் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார், the Lord is going to fight for us அப்படின்னு சொல்றார். ஆனா 15வது வசனத்தில் கடவுள் மோசேயை பார்த்து ஏன் அழுவுற அப்படின்றார். The one who was encouraging people was also fearing within. இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட சூழல்ல அதிகமான பயம் எனக்குள்ளாக இருந்தது. என்னை குறித்து அல்ல. It was not the fear of me and my life. என் குடும்பத்திலே ஒருவர் இதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, மருத்துவமனையிலிருந்து அமர்ந்திருக்கும் பொழுது அடுத்தது யார் என்ற பயம் என்னை சூழ்ந்து என்னை வாட்டிக்கொண்டே இருந்தது. அவ்வளவு பயம். ஆனா இல்லத்திலிருந்து ஃபோன் பண்ணும்போது தான் நல்லா இருக்கு, நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லுவோம். அப்போ இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது என்னை அங்கே பொருத்தி பார்த்தேன். மோசே இஸ்ரேல் மக்களிடம் பார்த்து, பயப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், கடவுள் எப்படி நமக்காக போரிடுகின்றார், கடவுள் எப்படி நம்மை விடுதலை செய்கின்றார் என்பதை பார்ப்பீர்கள் என்று சொன்ன மோசேயை பார்த்து கடவுள் ஏன் அழுகின்றாய் என்று கேட்கிறார் என்றால், தைரியம் கொடுத்து கொண்டிருந்த மோசேக்கும் ஒரு சின்ன பயம் தனக்குள்ளாக இருந்தது. காரணம், பார்வோவின் அந்த கூட்டம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று. அன்பானவர்களே, இப்படி பயந்த கூட்டம் கடல் மீது கால் வைத்து நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த கடல் தண்ணீர் மீது காலை வைத்தவுடன் அந்த கடல் இரண்டாக பிளந்தது. The community which was completely in fear stepped ahead with the word of God. The moment they took a step, the Bible says the sea was divided. அப்போ எப்படி பயங்கரமான சூழல்களை இந்த ஞானஸ்தானம் ஞாபகப்படுத்துகிறது. It brings us the dangerous memories back into our mind. அப்போ அந்த பயம் நிறைந்த சூழலிலே அவர்கள் காலடி எடுத்து வைக்கிறார்கள். அந்த செங்கடல் பிளந்து நிற்கிறது, அதன் நடுவிலே இவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஒருவேளை செங்கடல் பிளந்த போதும் அவர்கள் பயமற்று பயணித்தார்களா என்பது கேள்விதான். பட் they started to walk. Only when we start to walk through trials and temptations, we walk towards freedom. துன்பங்கள் துயரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நடக்க முயற்சிப்பதுதான் விடுதலைக்கு நேரான ஒரு பயணம். துன்பங்களும் துயரங்களும் நம்மை சூழ்ந்த போது பயந்து அமர்ந்து விட்டால் நாம் விடுதலைக்கு நேராக பயணிக்க முடியாது.
ஆனால் கண்டிப்பாக பயம் நம்மை வாட்டும், நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் ஒரு அடி அந்த பயத்தோட நாம் எடுத்து வைக்க வேண்டும். It is not that we are called to step out without fear, but even with the fear, faith encourages us to move forward. அப்போ ஞானஸ்தானத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, எந்த இடத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், எந்த நாள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன், யார் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது என்பதல்ல. When we are called to remember baptism, it is not that we are called to remember who baptized us and where we were baptized and when we were baptized. No. When we are called to remember our baptism, it takes us back to those dangerous memories through which God walked with us. ஆகையால்தான் என்டி ரைட் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்லும் பொழுது என்ன சொல்றார்னா, வாக்கிங் த்ரூ ரஃப் வாட்டர்ஸ் வில் லீட் us to a new world. Walking through rough waters will lead us to a new world. கொடூரமான அல்லது கோபம் கொண்ட அல்லது அது அந்த ரஃப் என்பதற்கு தமிழில் என்ன சொல்லணும்னு தெரியாது, ஆனால் ஒரு அலைகள் நடுவிலே நடக்கக்கூடியவர்கள் தான் புதிய உலகத்திற்குள்ளாக செல்ல முடியும். So walking through rough waters leads us towards a new life. அப்போ முதலாவது அன்பானவர்களே, ஞானஸ்தானத்தை நாம் நினைவு கூறும் பொழுது நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துவது எல்லாம் கொடூரமான நினைவுகள், வாழ்வின்மையின் நினைவுகள், மரண சூழலின் நினைவுகள், பயம் சூழ்ந்த நினைவுகள். அப்படிப்பட்ட நினைவுகளின் மத்தியிலே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்றோம். அப்ப அந்த ஞானஸ்தானம் நமக்கு கற்றுக் கொடுப்பது, if you are baptized you have to walk through rough waters. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுங்க கற்றுக் கொடுக்கறதெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றால் பரலோகம் சென்று விடுவாய் என்று இல்லை. Today the church and faith teaches us that if you are baptized you will go to heaven. அதுவும் நம்ம போன்ற சிஎஸ்ஐ ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் வேற இருக்கு. நீ ஞானஸ்தானம் பெற்றால் உனக்கு ஸ்கூல்ல அட்மிஷன்ஸ் கம்மி, ஃபீஸ் கம்மி ஆயிடும். நீ ஞானஸ்தானம் பெற்றால் உனக்கு கல்லறையில் இடம் கிடைச்சிடும். So on one hand you have and we have faith that teaches us the moment you are baptized you will be heaven, you will be in heaven. On the other hand we have faith that tells us if you are baptized you will get more benefits from the church. ஆனால் இந்த திருமறை பகுதி நமக்கு முதலாவது கற்றுக் கொடுப்பது, திருமுழுக்கை நினைவுபடுத்தும் பொழுது அல்லது ஞாபகம் பண்ணும் பொழுது அலைகளின் ஊடாக பயணிக்க அது உன்னை அழைக்கிறது என்பதாகும். So being baptized or to remember baptism is to walk through rough waters in order to attain a new world. இரண்டாவதாக திருமுழுக்கை குறித்து நாம் பேசும் பொழுது, இந்த திருமுழுக்கு யோவான் ஸ்நானகன் பேசும் பொழுதும் சரி, இயேசு கிறிஸ்து பேசும் பொழுதும் சரி, மனம் திரும்புங்கள் என்பதை வலியுறுத்துகின்றார். Repent and be baptized. அப்போ மனம் திரும்புங்கள் என்பது அடுத்த ஒரு கட்டம். இப்போ இந்த மனம் திரும்புங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனம் திரும்புங்கள் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும் பொழுது இதனுடைய விளக்கம் வித்தியாசம் பெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணம்
புதிதாக உருவாக்கப்பட்ட திருச்சபைகள், the freelance churches and the para churches, the full gospel churches, the Pentecostal churches, they lay emphasis on repentance. ஆனால் அந்த ரிப்பென்டன்ஸ், அந்த மனம் திரும்புதலை தான் மையமாக கொண்டு, ஆகையால் குழந்தை ஞானஸ்தானம் முக்கியமல்ல, வளர்ந்தோரின் ஞானஸ்தானம் முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறார்கள். Since repentance becomes the very essence of baptism, it is not applicable to the infants. Thus we reject infant baptism and we encourage adult baptism. இதுதான். அப்போ இந்த மனம் திரும்புதல் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மனம் திரும்புதல் யாரை மனம் திரும்புவதற்காக அழைக்கிறார்கள்? திருமறை வரலாற்றிலே யூதர்களும் புற இனத்தாரும் இருவரும் இருந்தார்கள். இந்த யூதர்கள் அனைவரும் தங்களை நீதிமான்கள் என்று கருதி கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூக சூழலை தெளிவாக அறிந்திருந்தவர். சில இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களின் சூழலை நகைச்சுவையாகவும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பரிசேயர் சதுசேயரை பார்த்து அவர் பேசும் பொழுது, சுகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவர்கள் தேவையில்லை, சுகமற்றவர்களுக்கு தான் மருத்துவர்கள் தேவை என்று சொல்லுகிறார். Doctor is needed for the sick, not for the so-called healthy அப்படின்னு பரிசேயர் சதுசேயரை பார்த்து சொல்லுகிறார். காரணம், இந்த யூத பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூத தலைவர்களும், யூதர்கள் என்று சொல்லும்போது எல்லா யூதரும் அல்ல, ஏழை எளிய யூதர்கள் இருந்தார்கள், தொழுநோயாளிகள் இருந்தார்கள், இவர்கள் எல்லாம் அவர்கள் கருதவே இல்லை. அப்போ இந்த யூதர்கள் தங்களை சுய நீதிமான்கள் என்று கருதி பிறரை பாவிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே தான் யோவான் ஸ்தானகன், விரியன் பாம்பின் குட்டிகளே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ப்ரூட் வைப்பர்ஸ் யூ ஆர் கால்ட் டு ரிப்பென்ட் அப்படின்னு சொல்றார். அப்போ இது யாருக்கு சொல்லக்கூடிய மனம் திரும்புதல் என்று பார்த்தால், யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிற சமயத்தாரை மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய மனம் திரும்புதல். This repentance is preached not to the people of other faiths as Christians do today. This repentance is preached to the Christians. ஒருவேளை விரியன் பாம்பின் குட்டிகளே மனம் திரும்புங்கள் என்று இவர் யாரை பார்த்து சொல்லுகிறார்? அப்போ சமய அதிகாரங்களை பயன்படுத்தி சமயத்தை சட்டமாக மாற்றி அந்த சமயத்தை எல்லோரிடமிருந்து பிரித்து அந்த சமயத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டிருந்த யூத சமய தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவர்களை பார்த்து யோவான் ஸ்தானகனும் சொல்லக்கூடிய வார்த்தை, இயேசுவும் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ திருமுழுக்கு பெறுங்கள் என்றால் திருந்துங்கள் என்று அர்த்தம். Baptize to be repented. Baptize and be repented. அப்போ மனம் திரும்புதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நான் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே நிக்கோதேமு வருகின்றார். யோவான் நற்செய்தி நூலை நாம் சற்று எடுத்து பார்க்கும் பொழுது நான் எப்பொழுதும் சொல்வது, அது அந்த இரட்டை தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியது, டியூவலிசம். ஒவ்வொரு நபரை நாம் எடுத்து யோவான் நற்செய்தி நூலில் படித்தா ஒரு சில இடத்துல அவர் நல்லவராக தெரிவார், ஒரு சில இடத்துல அவர் கெட்டவராக தெரிவார். ஆனால் ரெண்டையும் நாம் ஒப்பிட்டு தான் அந்த மனிதரை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிக்கோதேமுவை அதிகமானவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கெட்டவராக காமிச்சிடுறாங்க, அவர் இயேசு மீது நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படின்ட்டு. யோவான் நற்செய்தி நூலை ஃபுல்லாக கொஞ்சம் படிச்சிருப்போம் என்றால்
முதலாவது நிக்கதேமு இயேசுவை பார்த்த உடனே அவர் சொல்வது, இயேசுவே நீ ஆண்டவர் என்று எனக்கு தெரியும், நீ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர் என்பது எனக்கு தெரியும். அப்போது நிக்கதேமுவின் ஒரு பகுதி அங்கே பார்க்கலாம். ஆனால் இருட்டில் வருகின்றார் அவர், ஏன் வெளிச்சத்திலே வருவதில்லை? வெளிச்சத்திலே வந்தால் எல்லாரும் பார்த்துருவாங்க, இருட்டில் போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு புறத்திலே அவரை சற்று நெகட்டிவாக சொல்கிறது. இப்போ இதே நிக்கதேமுவை 7ஆம் அதிகாரத்திலே, யோவான் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால், இயேசுக்காக வாதாடக்கூடியவராகவும் நிக்கதேமு இருப்பார். அவ்வண்ணமே 19ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அரிமத்தேயா இயேசுவின் உடலை வாங்கும் பொழுது நிக்கதேமுவும் அங்கே இயேசுவுக்கு அந்த கடைசி சடங்கை செய்யக்கூடியவராக இருக்கிறார். So we find Nicodemus in 3 different incidents in John's Gospel. So in all these 3 incidents you could find both positives and negatives. That is the reality of life. ஒருவர் மனிதரின் வாழ்விலே இரண்டும் இருக்கும். ஒருவர் முழுமையாக நல்லவராக இருப்பார் என்று கருதிவிட முடியாது. யாரும் அப்படி இருக்கவும் முடியாது. ஒரு முழுமையாக கெட்டவராகவும் இருப்பார் என்பதையும் நாம் கருதிவிட முடியாது. So there are both positives and negatives in our journey. அப்போ நிக்கதேமுவின் வாழ்விலும் இரண்டும் இருந்தது. ஆகையால் நிக்கதேமுவை கெட்டவன் என்று, அவன் இயேசுவை நம்பவில்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. இயேசுவை நம்பினதினாலே தான் இயேசுவண்டை அவன் வருகின்றான். இன்னைக்கு இயேசுவை நம்புகிறோம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்வது தான் கொஞ்சம் கஷ்டம். We believe in Christ, but we don't accept this Christ. இன்னைக்கு எல்லாரும் இயேசுவை நம்புகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம், ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமா என்பதுதான் கேள்வி. அங்கே நிக்கதேமுக்கு அதுதான் ஸ்ட்ரகிள். ஆமாம், நான் நம்புகிறேன், நீ இயேசு, நீ கடவுளின் குமாரன் என்பதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன், ஆனால் ஏற்றுக்கொள்வதில் சில பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் சேர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம். உன்னை எதிர்க்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய நான். ஐ எம் பார்ட் ஆஃப் ரோமன் எம்பையர், ஹவு கேன் ஐ அக்செப்ட் யூ? ஏனென்றால் சீசர் தான் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே இருக்கும் பொழுது, நீ அல்ல. அப்போ இயேசுவை நம்புவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் வித்தியாசம் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை நம்பக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா என்று சற்று கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். அப்போ அன்றைக்கு யோவான் ஸ்தானகனும் மனம் திரும்புங்கள், இயேசுவும் மனம் திரும்புங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள் என்பதை வலியுறுத்துகின்றார் என்றால் அது வெளியே இருந்தவர்களுக்கு அல்ல. இட் வாஸ் நாட் a call to repentance for the outsiders but the insiders. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் நினைச்சுக்கிறோம், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவங்க, அவங்க எல்லாம் எப்போ மனம் திரும்பி ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் உள்ள மனம் திரும்பி ஏற்று வந்தால் தான் அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, the repentance that was preached by Jesus and John the Baptist was for Jews and the leaders of Jewish religion. அப்போ இயேசு அன்றைக்கு யூத சமயத்திற்கும் யூத பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் மனம் திரும்புதலை பற்றி பேசினார் என்றால், இன்றைக்கு நாம் மனம் திரும்புதலை பற்றி பேச வேண்டும் என்றால் அது கிறிஸ்தவ சமூகத்திற்கு தான் மனம் திரும்புதலை பற்றி பேச வேண்டும். So the repentance should be preached to the Christians first and then it goes out. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அந்த மனமாற்றம் நமக்கு இருக்க வேண்டும். So secondly, dear friends, baptism is a call to repent. And this repentance is not for the outsiders but the insiders. திருமுழுக்கு பெற்றால் மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் என்பது வெளியே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்ல, மாறாக கிறிஸ்தவர்கள் என்று கருதி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்கு பெறுவது என்பது இயேசுவோடு மரித்து இயேசுவோடு உயிர்த்தெழுவதின் அடையாளம்.
To be baptized is to resurrect. உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்றால் மரணம் என்பதை ஒன்றை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயிர்த்தெழுதல் என்பது இருக்கும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு பேசும் பொழுது, நான் குடிக்கும் பாத்திரத்திலே நீங்கள் குடிக்க முடியுமா, நான் பெறும் ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற முடியுமா என்கின்ற கேள்வியை கேட்கின்றார். நான் குடிக்கும் பாத்திரம் என்பது பாடுகள், நான் பெறும் ஞானஸ்தானம் என்பது மரணம். So baptism is a call to die and to resurrect. அப்போ இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசிக்க கூடியவர்கள் அல்லது இயேசுவில் ஞானஸ்தானம் பெறக்கூடியவர்கள் மரித்து உயிர்த்தெழுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆகையால் தான் பவுல் சொல்லும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்பது போல அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்த்தெழுவோம். கிறிஸ்துவை போல மரித்திருந்தால் கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவை போல் மரித்திருந்தால் கிறிஸ்துவை போல் உயிர்த்தெழுவோம். அப்போ கிறிஸ்துவை போல் மரித்திருந்தால் என்றால் என்ன? கிறிஸ்துவை போல் திருப்பணி செய்திருந்தால், கிறிஸ்துவை போல் நியாயம் நீதிக்காக வாதாடி இருந்தால், கிறிஸ்துவை போல் ஏழை எளிய மக்களுக்காக உழைத்திருந்தால், கிறிஸ்துவை போல் ஒடுக்குமுறையை எதிர்த்திருந்தால் நமக்கு கிறிஸ்துவை போல மரணம் கிடைக்கும். அப்படி கிறிஸ்துவை போல நமக்கு மரணம் கிடைக்கும் பொழுது கிறிஸ்துவை போல நமக்கு உயிர்த்தெழுதலும் உண்டு என்பது நிச்சயம். ஆனால் நாம் கிறிஸ்துவை போல மரித்திருக்கிறோமா, முதலாவது கிறிஸ்துவை போல வாழ்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்கணும். கிறிஸ்துவை போல வாழ்ந்திருக்கிறோமா என்ற கேள்வியை கேட்டால் கிறிஸ்துவை போல மரிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நாம் கிறிஸ்துவை போல, have we lived like Jesus? If we would have lived like Jesus, we will certainly die like Jesus. If we die like Jesus, we will certainly resurrect like Jesus. அப்போ இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்காக அழைப்பு தான் இந்த ஞானஸ்தானம். அதுக்கு நல்ல அடையாளங்கள். இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது தண்ணீருக்குள்ளாக போய் மேலே வருவது, விடுதலை பயணத்தில் அல்லது யாத்திராகமத்தின தண்ணீரின் ஊடாக வெளியே வருவது. இந்த தண்ணீர் என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது திருமறையிலே. ஆதியாகமத்திலே கடவுள் தண்ணீரையும் வானத்தையும் பிரித்தார். மானாவாரியாக ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரை அவர் சமமாக மாற்றினார். அதற்கு பிறகு அதே தண்ணீரை கொண்டு வந்து உலகத்தை அளித்தார். பிறகு தண்ணீர் இல்லாமல் மக்கள் வாடிக்கொண்டிருக்கும் போது கசப்பான தண்ணீரை கொடுத்தார். ஐயோ, தண்ணீர் கொடுத்தார், கசப்பான தண்ணீரை கொடுத்தார் என்று அழுத பொழுது மாறாவை அவர் தேனாக மாற்றின ஒரு அடையாளம். அப்போ தண்ணீர் என்பது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வின் வரலாற்றிலே இரண்டையும் கலந்த ஒன்று, பயத்தையும் கலந்த ஒன்று, விசுவாசத்தையும் கலந்த ஒன்று. வாட்டர் symbolizes both fear and faith together. அதனால தான் நம்ம கடலில் பயணம் பண்ணி போகும்போது நமக்குள்ள ஒரு பயமும் இருக்கும், ஒரு விசுவாசமும் இருக்கும். இது ரெண்டும் கலந்து தான் இருக்க முடியும் மனுஷன். ஆனால் பயப்படாது, நல்ல விசுவாசின்லாம் சொல்ல முடியாது. பயம் என்பது நம்ம கூடாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் நாம் பயணிக்கக்கூடிய உலகம் அப்படிப்பட்ட உலகம். நாம் பயணிக்கக்கூடிய உலகம் வாழ்வின்மையின் உலகமாகவும் மரண சூழல்களின் உலகமாக இருக்கும் பொழுது பயம் இல்லாமல் அதில் பயணிக்க முடியுமா? பயத்தோடு பயணிக்கிறோம், ஆனால் விசுவாசத்தோடு நம்மை தாங்கிக் கொள்கிறோம். அப்போ தண்ணீர் என்பது அப்படிப்பட்ட அடையாளங்களை கொண்டுள்ள ஒன்று. அப்போ இயேசு கிறிஸ்து தண்ணீருக்கு உள்ளாக சென்றவர் எழுந்தும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அடையாளம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதின் அடையாளமாக இருக்கிறது.
அப்போ ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெறும் பொழுது, குறிப்பாக அந்த திருமுழுக்கை நாம் பெறும் பொழுது அது நம்மை மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அழைக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் காலிங் us to die and resurrect. So therefore, dear friends, ஞானஸ்தானம் என்பது ஏதோ திருச்சபையின் சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஞானஸ்தானம் என்பது கொடூரமான நினைவுகளை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. Baptism reminds us the dangerous memories that our forefathers and foremothers went through in Egypt and on their journey towards Canaan. இரண்டாவதாக, ஞானஸ்தானம் நம்மை மனம் திரும்புவதற்காக அழைக்கக்கூடியது. மனம் திரும்பக்கூடியவர்கள் எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கக்கூடியவர்கள் அல்ல, மாறாக இயேசுவை ஏற்று இயேசுவை போல வாழக்கூடியவர்கள். Secondly, it calls us to repent, and this repentance is not to be preached to the outsiders but to the insiders first and foremost. Because we believe in Christ but we have not accepted this Christ. மூன்றாவதாக, ஞானஸ்தானம் நம்மை மரித்து உயிர்த்தெழ அழைக்கக்கூடிய ஒன்று. இயேசுவை போல வாழவும் இயேசுவை போல மரித்தால்தான் இயேசுவை போல நாம் உயிர்த்தெழ முடியும். Finally, baptism calls us to live like Jesus. Only when we live like Jesus, we can die like Jesus. And only when we die like Jesus, we can resurrect like Jesus. ஆகையால் எல்லா மரணமும், கிறிஸ்துவுக்குள் மரிக்கப்படுகின்ற எல்லா மரணமும் உயிர்த்தெழுதலை அடைந்து விடுமா என்ற கேள்வி எழுப்பும் என்றால், என்னை பொறுத்த மாட்டிலும் இல்லை. கிறிஸ்துவை போல வாழ்ந்து கிறிஸ்துவை போல மரிக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுவார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை போல வாழ, கிறிஸ்துவை போல மரிக்க, கிறிஸ்துவை போல உயிர்த்தெழ திருமுழுக்கு நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டது. அந்த ஈவுக்கு கடவுளுக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். 97ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். அன்பான திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் சில அறிவிப்புகள். முதலாவது அறிவிப்பு, கடந்த 5 மாதங்களாக நாம் யாவரும் திருச்சபைக்குள்ளாக வந்து வழிபாடிலே பங்கு பெற முடியவில்லை. இருப்பினும் திருச்சபையின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆகையால் சிலர் என்னை தொலைபேசியிலே அணுகி, நாங்கள் மாத சந்தாக்கள் காணிக்கைகள் கொடுக்க வேண்டும், அது எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டதின் விளைவாக கடந்த வாரத்திலே ஒரு சிறிய செய்தியை வாட்ஸ்அப் மூலமாக நான் அனுப்பியிருக்கின்றேன். அந்த செய்தியிலே நம்முடைய திருச்சபையின் வங்கியின் அக்கவுண்ட் கொடுக்கப்பட்டது. பலர் அதிலே உங்களுடைய மாத சந்தாக்களையும் காணிக்கைகளையும் கொடுத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து அப்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களாலே கொடுக்க முடியவில்லை என்றால் கடன் வாங்கி காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
திருச்சபை துவங்கின பிறகு கொடுக்கலாம். உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்காதீர்கள். காரணம், பலர் எப்படி எங்களுடைய மாத சந்தாக்களையும் காணிக்கைகளையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதின் விளைவுதான் அந்த குறுஞ்செய்தி. ஆகையால் அதை நீங்கள் மனதில் கொண்டு உங்களுடைய காணிக்கைகளையும் மாத சந்தாக்களையும் நீங்கள் வங்கியிலே செலுத்தலாம். இரண்டாவதாக, நாம் நம்முடைய லெந்து கால உண்டியல் மற்றும் காணிக்கை கவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், அல்லது பேங்க் அக்கவுண்ட் மூலமாக அனுப்ப முடியாது, நேரடியாக வந்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிறிஸ்து கல்வாரி திருச்சபையாரும் நல்மைப்பன் திருச்சபையாரும் உங்களுடைய மனதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற சனிக்கிழமையும் அடுத்த சனிக்கிழமை கிறிஸ்து கல்வாரி திருச்சபையாருக்கு சனிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஆலயத்தில் நானும் சில பரிபாலன குழுவினரும் இருப்போம். நன்மைப்பெண் திருச்சபையார் நான் அறிவித்த வண்ணம் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்றால் வருகின்ற சனிக்கிழமையும் அதற்கு அடுத்து வருகின்ற சனிக்கிழமையும் மாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் நான் ஆலயத்தில் இருப்பேன். ஆகையால் நீங்கள் அந்த நேரத்திலே வந்து உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். கண்டிப்பாக திருச்சபைக்கு வந்துதான் செலுத்தணும் என்றல்ல. ஒருவேளை உங்களால் வங்கியிலே நேரடியாக செலுத்த முடியும் என்றால் செலுத்தலாம், அல்லது ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து செல்ல வேண்டும் என்று விரும்பியவர்கள் இதிலே வந்து பங்கு பெறலாம். நானும் இங்கே இருப்பதினாலே ஒரு சிறிய ஜெபமும் நாம் செய்து அதை பெற்றுக்கொள்வோம். ஆகையால் உண்டிகள் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உண்டிகளை கொண்டு வருமாறும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் சிறப்பாக கிறிஸ்து கல்வாரி திருச்சபைக்கான அறிவிப்பு என்னவென்றால், நாம் நம்முடைய அந்த சண்டே ஸ்கூல் கட்டிடத்தை கட்டுவதற்காக டயசிஸிலிருந்து லோன் வாங்கியிருந்தோம். 25 லட்சம் வாங்கியிருந்தோம். அதை நாம் கட்டி கொண்டிருக்கின்றோம். திருச்சபை நாளன்று நாம் தைத் சண்டே என்று கொண்டாடி கொண்டிருந்தோம். ஆனால் திருச்சபை நாள் கடந்து விட்டது. அந்த தசம பாகம் என்கின்ற அந்த ஞாயிறு நமக்கு உதவியாக இருந்தது. அதிலே நமக்கு சில பணம் கிடைத்தது. அது நம்முடைய டயசிஸ்க்கு செலுத்த உதவியாக இருந்தது. ஆகையால் தசம பாகம் செலுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களும் அந்த சனிக்கிழமை நீங்கள் இந்த சனிக்கிழமை அல்ல, வரக்கூடிய சனிக்கிழமை 2 சனிக்கிழமை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நானும் சில பரிபாலன குழுவினரும் அமர்ந்திருப்போம். ஆகையால் நீங்கள் வந்து கொடுத்துவிட்டு நான் இங்கே இருப்பதினாலே ஒரு சிறிய ஜெபமும் செய்து நீங்கள் போகலாம். மூன்றாவதாக, நம்முடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளியின் ஆசிரியர்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து ஞாயிறு பள்ளியை நல்வழியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே பிள்ளைகளும் பங்கு பெறுகிறார்கள், பெற்றோர்களும் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி அதிலே பங்கு பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான்காவது முக்கியமான அறிவிப்பு, ஒருவேளை நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தார் திருமணமோ அல்லது ஞானஸ்தானமோ கொடுக்க வேண்டும் என்று யோசிப்பீர்களே ஆனால், திருமணம் நடத்த வேண்டும் என்று யோசிப்பீர்களே ஆனால், நீங்கள் என்னை தொலைபேசி மூலமாக அணுகலாம். திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்முடைய பேராயர் நமக்கு திருமணம் நடத்தலாம் என்கின்ற உறுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் திருமணம் நடத்தக்கூடிய குடும்பத்தார் நம் திருச்சபை இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த இடத்தை சேர்ந்த பிபிஎம்பி அவர்களிடம் பர்மிஷன் வாங்கி, எத்தனை பேருக்கு பர்மிஷன் அவர்கள் வாங்குகிறார்களோ அத்தனை பேர் மாத்திரமே அந்த திருமண வழிபாடிலே பங்கு பெற முடியும். ஆகையால் திருமணத்தை குறித்து யோசிக்கக்கூடியவர்களுக்காக இந்த அறிவிப்பு. ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்றால் வெறும் அந்த குடும்பத்தார் மாத்திரம் குழந்தையை கொண்டு வந்தால் ஒரு சிறிய வழிபாடு நடத்தி நாம் ஞானஸ்தானம் கொடுக்கலாம். ஆகையால் இதை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களே ஆனால், நீங்கள் என்னை அல்லது செக்ரட்டரியை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அதை குறித்து கேட்டுக்கொள்ளலாம். கடைசியாக, நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தார்கள்
சிலர் சுகவீனமாக இருந்து இப்பொழுது சுகம் பெற்று வந்திருக்கிறார்கள். ஆகையால் நான் ஏற்கனவே அறிவித்த வண்ணமே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்களே அரை மணி நேரம் குறிப்பாக நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தாருக்காகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலுக்காகவும் ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து திருச்சபையின் குடும்பங்களும் இந்த ஜெப நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கவும், வெகு சீக்கிரத்திலே நாம் திருச்சபையிலே வழிபட வேண்டும். ஆகையால் இந்த சூழல் மாறவும், இது யாரையும் அணுகாதபடிக்கு இதனுடைய வீரியம் குறைந்து போக வேண்டும் என்று ஜெபித்து தொடர்ந்து உங்களை பாதுகாத்து கொள்ள நான் கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த ஓய்வு நாளிலும் இல்லங்களிலிருந்து குடும்பமாக நாங்கள் இணைந்து உம்முடைய வழிபாட்டிலே பங்கு பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நீர் ஈந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, உலகம் முழுவதும் வாழ்வின்மையின் சூழல்கள் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலும் வாழ்வின் ஒரு நம்பிக்கையாக நீர் திகழ்ந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இவ்வேளையிலே துபாயிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் கேரள பகுதியிலே ஒரு விபத்துக்குள்ளாக சிக்கியதை எண்ணி நாங்கள் வருந்துகின்றோம். நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தை பார்க்க போகிறோம் என்கின்ற மகிழ்வோடு வந்த அந்த மக்களின் கனவுகள் உடைந்ததை எண்ணி எங்களுடைய இருதயம் கலங்குகின்றது. ஆண்டவரே, அந்த உறவுகளை இழந்தோருக்கு நாங்கள் எப்படி ஆறுதல் சொல்லுவோம் என்று தெரியாது. ஆனால் ஆண்டவரே, அவர்களுக்கு ஆறுதலாய் இறங்கி அருள வேண்டுமாறும் உம்முடைய சமாதானத்தை தந்தருள வேண்டுமாறும் ஜெபிக்கின்றோம். அவ்வண்ணமே அன்பின் ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்கள் பல்வேறு இடங்களிலே பலத்த மழையினாலும் புயலினாலும் வெள்ளத்தினாலும் மக்களின் வாழ்வினையும் வாழ்வாதாரத்தையும் பாதித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் உம்முடைய இயற்கையை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் எங்களுக்கு கொடுத்தீர். ஆனால் நாங்கள் அவைகளை சூறையாடியதின் விளைவை இப்பொழுது அனுபவிக்கின்றோம். ஆகையால் மனம் திரும்புதலின் எண்ணத்தோடு நாங்கள் உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். இனி இயற்கையின் சீற்றங்கள் இல்லாமல், இயற்கையின் வழியாக, இயற்கையின் சீற்றத்தின் வழியாக யாருடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பறிக்காமல் நாங்கள் உம்முடைய இயற்கையை பாதுகாக்கவும், நீர் நல்லதொரு இயற்கை சூழலை எங்களுக்கு தரவும் கிருபை தாரும். குறிப்பாக வட மாநிலங்களிலும் கூர்கு பகுதிகளிலும் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் தங்க இடமின்றி தவிக்குவதையும் அறிந்திருக்கின்றீர். அவர்களின் அடிப்படை தேவைகளை ஆண்டவர் சந்தித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எந்த ஒரு வாழ்வும் ஆண்டவரே அங்கே இழந்து போகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அவ்வண்ணமே ஆண்டவரே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திலே சமூக தீமைகள் மனிதர்களை மனிதர்களாக கருதாமல் வன்முறைகளை செய்து ஏராளமான மனித உயிர்களை கொன்று கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட மனிதர்கள் மனித உணர்ச்சிகளை பெற்றுக்கொள்ளவும், மனிதர்களை மனிதர்களாக மதிக்கவும் ஆண்டவரை, குறிப்பாக சமய வெறிக்காக நாங்களும் அன்றை வருகின்றோம். உம்மை போலவே உம்முடைய அயலாரை நேசி என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவர் நீர். ஆனால் எங்களுடைய அயலார்கள் வேற்று சமயத்தாராக இருக்கும் பொழுது அவர்கள் மீது வெறுப்பு கொண்டவராகவும் வெறி கொண்டவர்களாக நாங்கள் செயல்பட்டு பல்வேறு வன்முறைகளை உருவாக்கி அந்த வன்முறைகளிலே ஏராளமான மக்களின் வாழ்வுக்கு பங்கம் வகித்து வருவதற்காக நாங்கள் வருந்துகின்றோம். குறிப்பாக பெங்களூர் பகுதியிலே சமயத்தை முன்னிட்டு நடைபெற்ற அந்த வன்முறைக்காக நாங்கள் வருந்துகின்றோம். ஆண்டவரே, இது நாடெங்கும் பரவாதபடிக்கு அங்கேயே முற்றுப்புள்ளி பெற வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பெயரிலே வன்முறைகள் இல்லாமல் மக்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழக்கூடிய எண்ணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை நீர் தந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவமனைகளிலே பல்வேறு பலவீனங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, ஏற்ற பலவீனங்களுக்கு ஏற்ற மருத்துவங்களை ஆண்டவர் நீர் கொடுப்பதற்காக, மருத்துவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற ஞானத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வின் மீது நம்பிக்கை பெற்று மருத்துவமனைக்குள்ளாக போகக்கூடிய அனைவரும் வாழ்வு பெற்று இல்லம் திரும்பக்கூடிய கிருபையை தாரும்.
குறிப்பாக உலகத்தையே ஆண்டவரே வாழ்வின்மையின் சூழலுக்குள்ளாக தள்ளி இருக்கக்கூடிய இந்த கொரோனா நோய்க்காக நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த கொரோனா நோயின் வீரியத்தை ஆண்டவர் குறைத்து கொண்டிருக்கின்றீர், அதை முறியடித்து கொண்டிருக்கின்றீர் என்பதிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அது பரவுவது ஆண்டவரை குறைவுபடவும், குறிப்பாக ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் நல்லதொரு தடுப்பு சக்தியை நீர் உருவாக்கவும், நல்ல உணவின் நிமித்தமாக அந்த நோயை அவர்களின் உடலிலேயே அவர்கள் முறியடிக்கக்கூடிய பலனை எல்லா மனிதர்களுக்கும் தந்தரல வேண்டுமாறு வேண்டுகின்றோம். குறிப்பாக ஓரங்களிலும் சேரிகளிலும் தெருக்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். பாதுகாப்பற்ற சூழலிலே இருக்கின்றார்கள். நல்ல உணவு அல்ல, நல்ல தண்ணீர் அல்ல. இருப்பினும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு உம்முடைய நிறைவான ஆற்றலினை பலனை தந்து அவர்கள் இந்த நோய்களுக்கு பலியாகாதபடிக்கு முதலாவது நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இந்த சூழல் மாறணும் ஆண்டவரே. அனைவரும் அவரவர்களின் வழிபாடு தலங்களுக்கு சென்று கடவுள் இருக்கின்றார் என்பதை உறுதி செய்து உன்னை வழிபடவும் நீர் அந்த நாட்டிலை எங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே தந்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் குடும்பங்களிலே உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் தங்கியிருக்கவும், நல்ல உறவும் ஆண்டவரே நல்ல கூட்டுறவும் குடும்பங்களிலே தங்கியிருக்க வேண்டுமாறு வேண்டுகின்றோம். திருச்சபை குடும்பத்தாரின் அடிப்படை தேவைகளை சந்தித்தருளும். பலவீனமாயிருந்த திருச்சபையின் குடும்பத்தாரை பலப்படுத்தினமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வண்ணம் எந்த ஒரு வாதையும் திருச்சபையின் குடும்பங்களை அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். திருச்சபையின் குடும்பங்களை மாத்திரமல்ல, உலகில் உள்ள எல்லா குடும்பங்களையும் எந்த வாதையும் அணுகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். குறிப்பாக திருமண நாளினையும் பிறந்த நாளினையும் கொண்டாடினவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, புதியதோர் ஆண்டினை காண செய்த கிருபைக்கு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். கர்த்ததாமே கொடுத்த நல்ல ஆசீர்வாத நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, பிறருடைய கஷ்டத்தை உணரக்கூடிய எண்ணங்களை தாரும். பிறர் பாரத்தை சுமக்கக்கூடிய தோள்களை தாரும். பிறருக்காக வாழக்கூடிய வாழ்வினை தாரும். பிறரை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாரும். இன்னும் ஆழமான பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடவும் எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக இருக்க நீர் அருள் தாரும். திருச்சபையின் அனைத்து அங்கங்களுக்காக ஜெபிக்கின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்கமாகவும் ஞாயிறு பள்ளியாகவும் வாலிபர்களின் சங்கமாகவும் சந்திக்க முடியாத சூழல்கள் இருப்பினும் ஆண்டவரே, ஒவ்வொரு சங்கத்திலும் உம்முடைய அருள் தங்கியிருக்கவும், ஒவ்வொரு சங்கமும் ஆண்டவரே இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர்கள் தொடர்ந்து ஜபித்து திருச்சபையின் குடும்பங்களை தாங்கக்கூடிய அருளை தாரும். எல்லா துதி கனக மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைமகனேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். பரமண்டங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
வழிபாட்டின் ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பங்களோடும் நாம் வாழும் சமுதாயத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். வழிபாட்டினை நிறைவு செய்யும் வண்ணமாக நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனைகளிலே 317வது பாடல் அனுக்கிரக வார்த்தையோடே இப்பொழுது அடியானை அனுப்பும் ஐயா என்ற பாடலை பாடுவோம்.